என்ன சமைக்க போகிறேன்னா இறா சமைக்க போகிறேங்க. எண்ணெய் காஞ்சிட்டுங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கிட்டு பூண்டை போட்டுடுவோம். பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிட்டுங்க. பூண்டு தக்காளியை போடுறோங்க. வெங்காயம் வதங்கிட்டு பூண்டு நல்லா வதங்கி தக்காளி போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பும் போட்டுக்கலாங்க. இறா கொஞ்சம் பெருசாக சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுட்டோங்க. இப்படி கட் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ இறாவை போட்டுடலாங்க. இறாவை போட்டு நல்லா கிண்டிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே வெள்ளையாகும். தண்ணி கொஞ்சம் இது பண்ண பிறகு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு குழம்பு மிளகா பொடி 2 ஸ்பூன் போடணுங்க. குழம்பு மிளகா பொடி போட்டாச்சு. நல்லா கிண்டி விடணும். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு கிண்டி சிட்டமாக தான் ஊற்றணும் தண்ணி. ஏன்னா அதுலேயே தண்ணி வரும் இறாவில். அதனால் அதனுடைய தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றினா போதும். நல்லா கொச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. கிரேவி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க.